ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, குழந்தைங்க டிஃபன் வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நான் ரொம்ப கலர்ஃபுல்லாக அட் த சேம் டைம் டேஸ்டியாக பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே இந்த முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் குறுமிளகு பொடிச்சது சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நீங்கள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கூடவே நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கூடவே ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது நம்ம செய்கிற ப்ரெட் ஆம்லேட்டு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கையை எடுக்காமல் முட்டை கூட நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட பொருள் எல்லாமே முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகி நுர பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ள ப்ரெட்டை நான் நடுவில் உள்ளது ஃபுல்லாக ஒரு டம்ளரோ அல்லது ஒரு பவுலோ வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ப்ரெட்டை ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் மொத்தமாக 7 ப்ரெட் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ப்ரெட் ஆம்லேட் பண்ணிடலாம். ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யோ பட்டரோ எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதான் சேர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதை நல்லா உருகி வந்ததும் ப்ரெட்டை சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த தோசை தவா கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுனால நம்ம ஈக்குவலாக வைக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு ஒரு 3 ப்ரெட்டு வைக்கிற அளவுக்கு இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக இருக்கிற தோசை தவாவில் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக வரும். இப்போ நம்ம ப்ரெட்டை நெய்யில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த ஒவ்வொரு ப்ரெட்டு கேப்புக்குள்ளேயும் நம்ம சேர்த்துருவோம். பாருங்கள், இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது காலையில் டிஃபன் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்த உடனே வாங்கி சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம 3 ப்ரெட்லையும் முட்டையை சேர்த்துட்டோம். இது ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுருவோம். இப்போ ப்ரெட்டு வெந்துட்டுருக்கும்போது நம்ம கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்து அதை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அப்படி விடும்போது நல்ல ஒரு மணத்தோட டேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ 3 ப்ரெட்டையும் திருப்பி விட்டுட்டோம். 2வது பக்கமும் நல்லா வேகட்டும். 2வது பக்கம் நல்லா வெந்துடுச்சு. மறுபடியும் நம்ம திருப்பி விட்டுட்டு இப்போ நமக்கு ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளவு கலர்ஃபுல்லாக பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்கிற அளவுக்கு நம்ம அருமையான நல்ல கலர்ஃபுல்லான நல்ல டெக்ஸ்சராக நம்ம ப்ரெட் ஆம்லேட் ரெடி பண்ணிட்டோம். இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டு குழந்தைங்க ஆசை ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த ப்ரெட் ஆம்லேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.